நமஸ்காரம். இன்னையோட ப்ராவப் என்னன்னா, இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ், த ஸ்கை எலிமெண்ட் இன் யூ. பியூட்டிஃபுல்ங்க. நான் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக சொல்லிட்டு வரேன். 5 எலிமெண்ட்ஸை, ஒரு 5 எக்ஸ்டர்னல் எலிமெண்ட்டை பற்றி நான் பேசிட்டேன். ஸோ இன்டர்னலில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 5 எலிமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபயரை பற்றி பேசிட்டேன், ரெண்டாவது ஏரை பற்றி பேசினேன், இன்னைக்கு ஸ்கையை பற்றி பேச போகிறேன். பியூட்டிஃபுல்ங்க. ஸோ இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா இந்த ஸ்பேஸ், மேல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எவ்வளோ சொல்லுவா தெரியுமா? சின்னவாள்னா இந்த சின்ன குழந்தைகள் இந்த விடுகதைகள்லாம் சொல்லும்போது, அப்பாவோட பணத்தை எண்ண முடியாது, அம்மாவோட புடவையை மடிக்க முடியாது அப்படின்பா. அவ்வளோ பெருசு ஸ்பேஸ். அதாவது வானம் ஸ்கை இஸ் நோ லிமிட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ நம்ம உடம்புல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, நம்மளோட கிரியேட்டிவிட்டி, நம்ம ஒவ்வொன்றுத்தையும் உருவாக்குறோம் பார்த்தேடா. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பேசலாம், அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஐடியாஸ், எவ்ரிதிங் அந்த ஸ்பேஸ். அண்ட் நீங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல நிறைய மைய புள்ளிகள் வானம் தான், ஸ்கை. ஓகே, ஆகாயத்தை எப்படி குறிக்கிறதுன்னு கேட்டேன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்க முக்கியமான புள்ளிகள்ல வானம், தட் இஸ் ஸ்கை எலிமெண்ட், ஆகாய எலிமெண்ட் உடம்புக்குள்ள அடங்கி இருக்கு எல்லா இடத்துலயும். இப்போ நான் நேத்தி உங்களுக்கு காத்து பத்தி நான் பேசினேன். வாயு கொள்ளித்தினா உங்களுக்கு வாயு பிடிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான்னு. சமயத்துல இந்த வாயுவோட இந்த ஆகாயமும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எப்படி நம்ம பிளாஸ்க்ல வேக்கும் சொல்லுவோம் இல்லையா, அந்த காதுல அப்படியே வச்சுன்னா குர்ன்னு சவுண்ட் வரும் இல்லையா, பிளாஸ்க்ல எல்லாம் வேக்கும் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெண்டும் டைட் ஆயிடும். எது? இந்த வாயுவும் பிளஸ் ஆகாயமும் சேர்ந்துருத்து அப்படின்னா ஏர்டைட்னா ஏர்டைட், நீங்க எதாலையும் பிரிக்க முடியாது. ஆனா நாங்கள் முத்ராஸ், இதுக்கு ஒரு பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கா. நம்ம எங்களோட குருமார்களுக்கெல்லாம் நிஜமாவே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அது ஒரு ரிசர்ச் பண்ணி சித்தர்கள்லாம் நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இப்படி இருந்தா இப்படி இதுக்கு தீர்வு, இந்த மூலிகையை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி முத்ராஸ் பண்ணா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் எழுதி வச்சத நிறைய பேர் அதை தியரட்டிக்கலா படிச்சு அவகிட்ட இருந்து நாங்க படிச்சுட்டோம். ரொம்ப அழகா விவரமா சொல்லி கொடுத்தா. அதுவும் எங்க குருவுக்கு நிஜமாவே நான் ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும். ஏன்னா இந்த பாடத்துக்கு நமக்கு ஒரு ஈர்ப்பு வரணும் அப்படின்னா டீச்சர் நல்லா சொல்லி தரணும். எல்லாத்தையுமே இந்த ஒரு லெசனை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா அந்த டீச்சர் அழகா நமக்கு ஏத்த மாதிரி அழகா புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கும் போது நம்ம அறியாம அதுல ஒரு இன்வால்மெண்ட், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதே மாதிரிதான் இந்த ஆகாயமும் எப்படின்னு கேட்டேன்னா ரொம்ப பறந்து இருக்குங்க. நம்ம உடம்புலயும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கு. ஆனா மைய புள்ளிகளாக இருக்கிறது. எல்லா இடத்துலயும் டக்குன்னு ஒரு புள்ளியில இருக்குது. சோ அந்த புள்ளியெல்லாம் நம்ம கரெக்டா அதை அதோட ஏதாவது ஒண்ணு சேரும் போதுதான் அதை பிடிச்சுக்கிறது. இதுக்கெல்லாம் நாங்க முத்ராஸ்லாம் நாங்க படிச்சு, இந்த முத்ராஸ்லாம் நாங்க பிரயோகம் பண்ணும்போது பார்த்தேன்னா இட் ஒர்க்ஸ் ஜஸ்ட் லைக் தட்ங்க. எனக்கே அப்படி ஒரு ஆச்சரியம். நான் ஒரு டாக்டரா? நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்ல. ஆனா இதெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் நான் பிரயோகம் பண்ணும்போது என் உடம்புக்கு, நான் இன்னொருத்தருக்கு இல்ல, என் உடம்புக்கு நான் பண்ணும்போது என் உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் எனக்கு நல்லா புரியுதுங்க. எனக்கு நல்லா புரியுது. ராஜா கைய வச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த முத்ரா பண்ணா இப்படி ஒரு தீர்வா, இதுக்கு இதான் சொல்யூஷனா? அவ்வளோ அருமைங்க, அவ்வளோ அருமைன்னா அவ்வளோ அருமை. நீங்க நிஜமா அவ்வளோ மனசாந்தியமா இருப்பீள். இப்ப இந்த எலிமெண்ட் பத்திலாம் நான் பேசுறேனே, இதுல 2 கேட்டகரி இருக்கு. இது 2 கேட்டகரி என்னன்னு கேட்டேன்னா, உடல் ரீதியா அங்கங்க மையப்புள்ளியா இருக்குன்னு சொன்னேன். கண்டிப்பாக மன ரீதியாவும் இதுல உள்ளடங்கி இருக்கு. இப்ப நான் முதல்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா மனம் சார்ந்தது. அதாவது நமக்கு ஒரு ஆசை, நம்ம இப்படி பண்ணணுமே, அவ அப்படி பண்ணிருக்கா இல்லையா, நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம். சோ இந்த மன ரீதியாவும் இந்த பஞ்சபூதங்கள் வேலை செய்யறது.
உடல் ரீதியாவும் வேலை செய்யறது, மன ரீதியாவும் வேலை செய்யறது. அப்போ டப்பாக்குள்ள டப்பா டப்பாக்குள்ள டப்பாங்கிற மாதிரி நமக்கு வெளியில இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், உள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், அப்புறம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள். ஸோ இவ எல்லாமே நமக்கு சேர்ந்து செய்யணும். நிஜமாங்க இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும்போது அவ்வளோ அருமையா தெரியறதுங்க. ரேக்கி வந்து என்னன்னா கனெக்ஷன், இந்த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல்ல கனெக்ட் பண்றது. முத்ராஸ் என்ன பண்றது அப்படின்னா அதை நல்லா உங்களுக்கு வந்து இன்னும் வேலை செய்யறது. இதெல்லாம் உங்களுக்கு லைன், இப்போ உங்களுக்கு மெயின் கேட்டுக்குள்ள ஒரு பிளாட்ல மெயின் கேட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவேன், லிப்ட் கிட்ட போறேன். லிப்ட் கிட்ட போனதுக்கு அப்புறம் எந்த ஃப்ளோர் அவளோட எந்த வீட்டுக்கு நீங்க போனோமோ அந்த வீட்டுக்கு நீங்க போறேன். ஸோ ஒவ்வொன்றா போனதுக்கு அப்புறம் தான் யூ என்டர் இன்டு தி பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு. நீங்க யாராத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீங்க போக முடியுது. பட் இதெல்லாம் நீங்க தாண்டி தானே போக வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம்ங்க இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இட் கிவ்ஸ் யூ a பியூட்டிஃபுல் பாத். இதெல்லாம் பண்ணும்போது முத்ராஸ்லாம் பண்ணும்போது இன்னும் நான் அடுத்தது நிறைய கத்துன்னு இருக்கேன், இன்னும் கத்துக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த லேர்னிங்க்கு வந்து இட்ஸ் லைக் ஸ்கை அவ்வளோ இருக்கு விஷயங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்னும் போக 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 ஆழமா இருக்குங்க. அவ்வளோ ஆர்வமா இருக்கு. சுவையை பத்தி கத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நாடி, எப்படி நாடி பார்க்கணும், அந்த நாடியை வச்சு யூ கேன் ஜட்ஜ். ஈவன் அதுல ஒரு பெரிய ஒரு சூத்திரம் என்னன்னு கேட்டேன்னா, நாடிய பார்த்துட்டு நீங்க கரெக்டா இது உங்களுக்கு தேவை, இது உங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். நிஜமாங்க இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பண்ணும்போதுதான், அதை பிரயோகம் பண்ணும்போதுதான் யூ வில் ஹாவ் கான்பிடன்ஸ், யூ வில் லேர்ன். அண்ட் ஒன்னொன்னு அந்த மாதிரி பிரயோகம் பண்ணும்போதுதான் யூ வில் லேர்ன். அண்ட் அதே சமயத்துல நிறைய சின்ன சின்ன தவறுகள்லாம் கூட வரக்கூடிய சகஜம். அந்த தவறுகள்லேருந்து நமக்கு என்னன்னா கிளீனா வரும். இப்ப எதுக்கு எந்த மூலிகை சாப்பிடணும், இந்த மூலிகை சாப்பிட்டா இதுக்கு சரியாயிடும், என்ன பியூட்டிஃபுல்லா சொல்லி தராங்க. அவ்வளோ அழகா எங்க டீச்சர்ஸ், எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். இப்ப இந்த ரேக்கி கத்துனால என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு கேட்டேன்னா, கரெக்டான குருமார்கள், எனக்கு என்ன தேவை, நான் எந்த இதுல இது பண்ணா ஷைன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வே காமிச்சிருக்கு. அப்போ அந்த வேலை நான் போகும்போது அந்த டீச்சர் ரொம்ப அழகா சொல்லித்தரா. அந்த சொல்லித்தர விஷயங்கள்லாம் அப்படியே எனக்கு உள்ள ஆழ்ந்து அப்படியே எனக்கு ஒன்னொன்னு நான் பிரயோகம் பண்ணும்போது ஐ எம் விஷுவலைசிங் இட். ஸோ இந்த ஆகாயம் அப்படிங்கறது வந்து பார்த்தேன்னா, சில பேர் நாங்கள் முத்ராஸ்லாம் பண்ணும்போது பார்த்தேன்னா அதுல ஒரு ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன், காது கேட்காதவா இருக்கா இருப்பாங்க. காது கேட்காதவா, அந்த காது கேட்காதவா வந்து இந்த ஆகாய முத்ராலாம் பண்ணினா வச்சுக்கோங்களேன், பியூட்டிஃபுல்லா அவளுக்கு வந்து அந்த அந்த இயரிங் ஹேடையில வெளில வந்துருவா. அந்த நரம்பு அந்த இதெல்லாம் சரியாயிடும். இது விஷுவலைஸ் ஆயிருக்குங்க, இது ப்ரூவ் ஆயிருக்குங்க. எங்க குரூப்ல இருக்கக்கூடியவா இந்த மாதிரி இருந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷமா அவளுக்கு காது கேட்கலையாம். ஓன்னு ஒரு சவுண்டு கேட்டுனே இருந்ததான். இந்த முத்ரா பண்ணினக்கப்புறம் பண்ண 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 என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு கிளாரிட்டி, ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் எல்லாம் நல்ல கிளியரா, வேண்டாத சவுண்டு கம்மியாகி கரெக்டான சவுண்டு கேட்கறது. இதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோங்க. நிஜமாங்க இதெல்லாம் வி ஆர் நாட் டெல்லிங் எனிதிங் பியாண்ட். ஏன்னா ராஜா கைய வச்சா. இப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, எஸ் நான் ஐ கேன் சே, எனக்கு முட்டி வலி இருந்ததுங்க, எனக்கு முட்டி வலி இருந்தது. அந்த முட்டி வலிக்கு நான் உண்டான முத்ராவை நான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அப்ப பண்ணின போது என்ன ஆகுதுன்னா, எஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டி. அந்த ஃபிளெக்சிபிலிட்டி ஆனா உடனே உங்களுக்கு வந்து கியூர் ஆயிடும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஏன்னா அது வந்து எலும்பு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து முட்டி வலி அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டேன்னா, இட்ஸ் ரிலேட்டட் டு போன். அப்போ அந்த போனுக்குன்னா ஏகப்பட்ட செக்மெண்ட், லிக்மெண்ட் எல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கின்னு அந்த மாதிரி ஒரு லேயரா இருக்கு. நீங்க முத்ரா பண்ண 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 அது கிட்ட, அந்த எலும்பு கிட்ட போற வரைக்கும் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் க்ளோஸ். ஏன்னா ஒவ்வொரு லேயரா இருக்கு. அந்த லேயர்லாம் தாண்டி 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 போகும்போது பிரயோகம் கரெக்டா பண்ணணுங்க. அந்த முத்ரா கூட கரெக்டான ப்ரொசீஜர்ல பண்ணினேன்னா, எஸ் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் சேஞ்சஸ். அது எனக்கு நான் நிஜமாவே எனக்கு அந்த முட்டி வலி போயிடுத்து. அதுக்கப்புறம் எனக்கு சயாட்டிக்கா இருந்தது, அந்த சயாட்டிக்காவும் நல்ல தீர்வாயிடுது. ஸோ நிஜமாவே எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சருக்கு ஒரு பெரிய நமஸ்காரங்கள்.
அண்ட் நான் அதை வந்து ஒழுங்கா நான் பிரயோகம் பண்ணி அதை நான் சரி பண்ணினதுனால ஐ எம் தி விட்னஸ். நம்பர் 3, above everything, God is great. நிஜமா அவ்வளோ இந்த பிரபஞ்சம்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஏன் நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்றேன், வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை வந்து ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் நம்ம ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி முத்ராஸ்லாம் பண்ணும்போது யூ ஹாவ் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன். ஒவ்வொரு மினிட்டும் யூ ஹாவ் டு தேங்க். அப்படி நீங்க பண்ணும்போது தான் தே வில் பி ஹாப்பி, அவுட்டர் நம்மளும் வில் பி ஹாப்பி அண்ட் அவர் சரௌண்டிங்ஸ் வில் பி வெரி ஹாப்பி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. இந்த டாபிக்லாம் பேசணும்னா இன்னும் ஒரு 5-6 வீடியோ தேவைப்படும். நீங்க நேர்ல கேட்டேன்னா இன்னும் விவரமா சொல்லி தருவேன். அழகா நிறைய முத்ராஸ் எல்லாம் இருக்கு. அந்தந்த எயில்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கரெக்டா பிரயோகம் பண்ணினோம்னா எஸ் இட் ஹஸ் காட் அ பியூட்டிஃபுல் எஃபெக்ட்டுங்க. அதை நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு தான். ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் இந்த அலோபதி மருந்தெல்லாம் சாப்பிட்டு சைடு எஃபெக்ட்லாம் வந்து நிறைய பேர் திண்டாடுறா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் பீப்புள் ஹாவ் டு பிலீவ். இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நாங்க சொல்லித்தரோம் அப்படிங்கும் போது பீப்புள் ஹாவ் டு பிலீவ். அந்த மாதிரி பிலீவ் பண்ணி வந்தானா எஸ் ஐ கேன் கியூர் தெம். காட் இஸ் கிரேட். ஏன்னா காட் இஸ் வித் மீ. ஸோ நான் கியூர் பண்றதை விட என்னோட கடவுள், உள்ள இருக்கக்கூடிய கடவுள் என்னதுன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி அவளை கியூர் பண்ண வைப்பார். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.